ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் சேட்டை வந்து எப்படி ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒருத்தர் கூட சேட் பண்ண மொத்த சேட்டையும் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வைக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா லவ்வர்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, ஒரு மெமரி சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் தேவைப்படும். அதாவது நீங்கள் இது வரைக்கும் அவங்களோட சேட் பண்ண எல்லா சேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை உங்கள் வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் இல்லாமல் ஏதாவது எரேஸ் ஆயிடுச்சுன்னா கூட சேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைலில் எல்லா சேட்ஸும் நீங்கள் இது வரைக்கும் சேட் பண்ண எல்லா சேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிருக்கும். எப்படி சேட்ஸ் எல்லாம் ஒரு ஃபைலாக மாற்றுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு லோ கார்னரில் மெசேஜ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் யாருடைய சேட்ஸை வந்து ஒரு ஃபைலாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நேமை வந்து சர்ச் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் பார்த்திபன் ஒரு நேமை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் டாப் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் சேட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் சேட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் மீடியா, இன்க்ளூட் மீடியான்னு 2 ஆப்ஷன் காட்டும். அதில் வித்தவுட் மீடியாவையே கிளிக் பண்ணுங்கள். சேட்ஸ் மட்டும் பேக்கப் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கப் வந்து அப்படியே நீங்கள் இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை கூகுள் ட்ரைவில் சென்ட் பண்ணுறதுனாலும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிங்க. இல்லை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோர் சிம்பிளாடோ காப்பி டூன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் அதை பேஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி காட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய ஃபைல் எக்ஸ்ப்ளோர் இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு வந்துட்டேன். இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். கீழே வந்து ஷோவாகுது பாருங்கள், வாட்ஸ்அப் சேட் வித் பார்த்திபன். மொத்த சேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப்பில் அவங்களோட என்னைக்கு சேட் பண்ண ஆரம்பித்தோமோ அந்த டேட்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லா சேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைலாக சேவ் ஆகிருக்கும். இப்போ அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் HTML வியூவர் மூலமாக ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் மூலமாக ஓப்பன் பண்ணலாம். நான் இப்போ HTML வியூவர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேட்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டேட் அண்டு டைமோட உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் உங்கள் பேர் போட்டும், அவங்க அனுப்புகிற மெசேஜ் அவங்க பேர் போட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேட் வைஸு டைம் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் யாருடைய சேட்ஸை வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஒரு குரூப் சேட்ஸை கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேவ் பண்ண முடியும். நீங்கள் யார் சேட்ஸை ஒரு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணமோ அவங்களுடைய சேட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மோரில் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு வித்தவுட் மீடியா கொடுத்தீங்கன்னா கீழேயே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுற ஆப்ஷனு, அதுக்கப்புறம் காப்பி டு யுவர் மொபைல் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் சேட் மெமரிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.